ஹாய். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஃப்ளாசிங்னாலே ரொம்ப பயம், ஃப்ளாசிங் பண்ணுறதுனால என் பல் நடுவில் நிறைய கேப் உண்டாகும், ஃப்ளாசிங் பண்ணுறதுனால என் பல் சீக்கிரம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் பயமாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மித்துங்க. ஃப்ளாசிங் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ட்ராபேக்ஸும் கிடையாது. பட் ஃப்ளாசிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் பல்லுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. இது ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஏன் ஃப்ளாசிங் பண்ணுறதுக்கு பயப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு டெக்னிக் சென்சிட்டிவான ப்ரொசீஜர். நீங்கள் கரெக்டான டெக்னிக்கில் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் ட்ரெடிஷ்னல் வேக்ஸ் ஃப்ளாசிங் யூ மே ஹர்ட் யுவர் கம்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் ஃப்ளாசிங் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணலாம் வித் கரெக்ட் டெக்னிக். அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு யூடி ஃப்ளாஸ் மதியம் ஃப்ளாசிங்ஸ் இருக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கேப் வந்து உங்களுக்கே ஆல்ரெடி கேப் பெருசாக இருக்குது, நிறைய இடையில சாப்பாடு பார்க்குதுன்னா யூ கேன் ஈவன் ட்ரை இன்டர்டென்டல் ப்ரஷஸ். வந்துட்டு இப்போ நிறைய வாட்டர் ஃப்ளாஸ்ன்னு சொல்லிட்டு வாட்டர் ஃப்ளாஸஸும் விற்கிறாங்க. நீங்கள் அதையும் வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் ஃப்ளாசிங் பண்ணுறதால கண்டிப்பாக உங்கள் பல்லில் வந்துட்டு கேப் பெருசாகிறது வந்துட்டு இது டோட்லி எ மித். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பல்லு வந்து இட் இஸ் அடியர் டு யுவர் போன் வித் ஹெல்ப் ஆஃப் அ லிகமெண்ட். ஸோ வந்து ஒரு பல்லை வந்துட்டு கிளிப் போட்டுட்டு இட் வில் டேக் மந்த்ஸ் டு இயர்ஸ் கிளிப் போட்டு தான் பல்லையே மூவ் பண்ண முடியும். தவிர ஒரு சாதாரண நூல்னால கண்டிப்பாக உங்கள் பல்லை மூவ் பண்ணி கேப் கிரியேட் ஆகவே முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃப்ளாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளாஸிங்னால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ளாஸ் பண்ணுங்கள் அண்ட் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுங்கள் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன். தேங்க்யூ ஸோ மச். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. தேங்க்யூ ஸோ மச்.